வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்படி பாடுவது. பாடல் பாடும் பொழுது என்னென்ன உத்திகளை கையாள வேண்டும், இது போன்ற கருத்துக்களை நாம் இப்பொழுது டிஸ்கஸ் செய்யலாம். ஒரு பேப்பரில் ஒரு இடத்தில் ஒரு புள்ளி வையுங்கள். ஒரு 2 அங்குலம் தள்ளி இன்னொரு புள்ளி இடுங்கள். இந்த 2 புள்ளிகளையும் ஒரு நேர்கோட்டின் வழியாக இணையுங்கள். முதல் புள்ளிக்கு O என்று பெயரிடுங்கள். 2வது புள்ளிக்கு D என்று பெயரிடுங்கள். இப்பொழுது O புள்ளியையும் D புள்ளியையும் இணைத்து உச்சரித்தால் ஓடி. இது வச்சனம். இப்பொழுது O புள்ளியிலிருந்து ஒரு அரைவட்டம் வரைந்து D புள்ளியை இணைப்பதாக கொள்வோம். அதாவது O புள்ளியிலிருந்து மேலே எழும்பி வளைந்து மறுபடியும் கீழே இறங்கி D புள்ளியை அந்த கோடு வந்து இணைவதாக கொள்வோம். இப்பொழுது இந்த வளைவான கோட்டின் வழியாக நம் குரல் செல்லுமேயானால் அதனை எப்படி உச்சரிப்போம்? ஓடி. இதுதான் பாடல். இப்பொழுது வச்சனத்திற்கும் பாடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறியலாம். ஓடி என்பது வச்சனம், ஓடி என்பது பாடல். தமிழ் மொழியில் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து ஆகியவை உள்ளன. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்தாகிறது. மேலும் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று வகைப்பாடு செய்துள்ளனர். வல்லின எழுத்துக்களை அழுத்தம் கொடுத்து உச்சரிக்க வேண்டும். அதுபோக சிறப்பு எழுத்துக்கள் லகர, 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 இது போன்ற சிறப்பு எழுத்துக்கள் தமிழுக்கு பெருமை. உதாரணத்திற்கு க என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். அது இக்கு கூட்டல் ஆ, க. அதாவது இக்கு என்ற எழுத்தும் ஆ என்ற எழுத்தும் சேர்ந்து க ஆகிறது. ஒரு பாடலை பாடும் பொழுது உதாரணமாக கடவுள் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இதில் வரக்கூடிய க என்பதை உச்சரிக்கும் பொழுது இக்கு கூட்டல் ஆ அப்படியே உச்சரிக்க வேண்டும்.
அதாவது கடவுள். கடவுள். அப்புறம் உதாரணத்துக்காக நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் என்ற பாடலின் வரியை எடுத்துக்கொள்வோம். நான் பார்த்ததிலே இந்த இரண்டு சொற்கள் ஒரு குரூப்பாகவும், அவள் ஒருத்தியைத்தான் இந்த மூன்று சொற்கள் ஒரு குரூப்பாகவும், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் இந்த 6 சொற்கள் ஒரு குரூப்பாகவும் பாடப்படுகின்றது. நான் பார்த்ததிலே இந்த அதாவது பாடல் பாடும் பொழுது குரல் அறுபடாமல், தொய்வில்லாமல், கட்டாகாமல் தொடர்ச்சியாக ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். நான் பார்த்ததிலே இந்த 2 சொற்களையும் சொல்லும் பொழுது குரல் இடையிலே அறுபடக்கூடாது. அவள் ஒருத்தியைத்தான் இந்த 3 சொற்களை சொல்லும் பொழுதும் குரல் இடையில் அறுபடக்கூடாது. நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் இந்த 6 வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் குரல் இடையில் அறுபடாமல் ஒலிக்க வேண்டும். நான் என்ற எழுத்தை பிரித்தால் இன் கூட்டல் ஆ கூட்டல் இன் நான். பார்த்ததிலே உள்ள முதல் எழுத்தை பா என்பதை இப்பு கூட்டல் ஆ. இப்போ முதல் வார்த்தையையும் இரண்டாவது வார்த்தையையும் இணைக்க வேண்டும் என்றால் நான் என்ற வார்த்தையுள்ள இன் என்ற எழுத்தையும் பார்த்ததிலே என்ற வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தான பா என்ற இப்பு கூட்டல் ஆ இப் என்ற எழுத்தையும் இன்னையும் இப்பையும் இணைக்க வேண்டும். நான் பார்த்ததிலே. இப்பொழுது 2 வார்த்தைகளும் ஒன்றாக ஒலிக்கின்றன. இடையிலே குரல் அறுபடாமல் ஒலிக்கிறது. இதுதான் பாடலை பாடும் முறை. மேலும் பாடலை பாடும் பொழுது ஆரோகணம் அவரோகணம் அமைய பாடப்பட வேண்டும். ஆரோகணம் என்றால் என்ன? உதாரணமாக நாம் தரைத்தளத்திலிருந்து மாடி படிக்கட்டுகளில் முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி என்று படிப்படியாக ஏறி முதல் தளத்தை சென்று அடைகிறோம். இதேபோல பாடலை பாடும் பொழுதும் படிப்படியாக உயர்த்தி கொண்டே போவதை ஆரோகணம் என்று சொல்கிறோம். அதேபோல முதல் தளத்திலிருந்து படிக்கட்டு வழியாக கீழிறங்கி வந்து தரைத்தளத்தை அடைவது போல பாடும் பொழுது கீழிறங்கி வருவதை அவரோகணம் என்று சொல்கிறோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. முதல் வரியை ஆரோகணமாகவும் 2வது வரியை அவரோகணமாகவும் அமைய பாடப்படுதல் வேண்டும். மேலும்
சில பாடல்களை பாடும் பொழுது 12 16 வயது இந்த என்று சொல்கிறோமே, இதனை நிப்ரோட்டா என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பாடலிலும் இவ்வாறு நிப்ரோட்டா எப்படி பாடப்பட்டுள்ளதோ அதை அனுசரித்து அதை போல கொடுத்து பாடப்படுதல் வேண்டும். அப்புறம் மேல் ஸ்தாயி, நடுஸ்தாயி, கீழ்ஸ்தாயி இவ்வாறு தொனி கீழ்ஸ்தாயிலிருந்து நடுஸ்தாயிக்கு சென்று மேல் ஸ்தாயி அடைய பாடுவது ஒரு ரகம், அல்லது கீழ்ஸ்தாயிலிருந்து நடுஸ்தாயிக்கு சென்று அதே நிலையில் அமைத்து பாடப்படுவது ஒரு விதம், அல்லது கீழ்ஸ்தாயிலிருந்து நடுஸ்தாயிக்கு சென்று மேல் ஸ்தாயிக்கு சென்று மேல் ஸ்தாயின் நிலையிலேயே பாடுதல் ஒரு ரகம், அல்லது மேல் கீழ் என்று மாறி மாறி பாடப்படுதல் ஒரு ரகம். அது பாடல் எப்படி பாடும் பொழுது அமைந்துள்ளதோ அதை போல ஸ்தாயியில் பாடப்படல் வேண்டும். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ என்று உச்சஸ்தாயில் பாடலை பாடுவது. மேலும் 12 16 வயது இவ்வாறு கீழ்ஸ்தாயில் பாடுவது. மேலும் பாடல்களை பாடும் பொழுது உணர்ச்சி எந்த உணர்ச்சியில் பாடல் பாடப்படுகிறதோ, உதாரணமாக அன்பு, இரக்கம், கருணை, வெறுப்பு, கோபம், இப்படி பலவிதமான உணர்ச்சிகள் உள்ளன. பாடல் பாடப்படும் பொழுது எந்த உணர்ச்சியை அடிப்படையாக வைத்து பாடல் பாடப்படுகிறதோ அதே உணர்ச்சியை குரலில் கொண்டு வந்து பாடல் பாடப்படுதல் வேண்டும். பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே குரலை அந்த உணர்வுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இதுபோன்று நிறைய நுணுக்கங்கள், உத்திகள் உள்ளன. அவற்றை கடைப்பிடித்து பாடல் பாடப்படும் பொழுது சிறப்பாக அமைகிறது. அவ்வாறு என்னென்ன உத்திகள் கையாளப்படுகின்றன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நாம் காண்போம். நேயர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் அழுத்தி நாம் இந்த சேனல் வழியாக வெளியிடப்படும் வீடியோக்கள் உங்களை வந்து அடைவதற்கு வசதியாக அதை செய்தல் வேண்டும். மேலும் உங்களது கருத்துக்களை
பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கள் அடுத்த வீடியோக்களில் வெளியிடப்படும் பொழுது அந்த கருத்துக்களுக்குரிய விளக்கங்களை தருவதற்கு வசதியாக இருக்கும். வணக்கம்.